Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நாம் கேட்டுக்கொண்டிருந்த செய்தியினுடைய தொடர்ச்சி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ನಾವು ಕೇಳಿದಂತ ಸಂದೇಶದ ಮುಂದುವರಿಕೆ ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಲಿದ್ದೇವೆ. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் ಆದಿಕಾಂಡ 29ನೇ ಅಧ್ಯಾಯ. நாம் யாக்கோபனுடைய வாழ்க்கையின் மூலமாக பல பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ನಾವು ಯಾಕೋಬನ ಮೂಲಕವಾಗಿ ಹಲವು ಪಾಠಗಳನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾ ಬಂದಿದ್ದೇವೆ. யாக்கோபு தன்னுடைய தகப்பனாலே அனுப்பப்பட்டான். ಯಾಕೋಬನ ತನ್ನ ತಂದೆಯಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟನು. அவன் தன்னுடைய மாமனாகிய லாபானை தேடிக்கொண்டு அந்த தேசத்திற்கு கரெக்டாக வந்து சேர்ந்தான். ಅವನು ತನ್ನ ಸೋದರ ಮಾವನಾದಂತ ಲಾಬನನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದು ಸರಿಯಾಗಿ ಆ ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಬಂದು ಸೇರಿದನು. ஆனால் அவனுடைய மாமாவை பார்ப்பதற்கு முன்பதாக ಅವರ ಮಾವನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ அவன் முதலாவது எதை பார்க்கிறான்? ಅವನು ಮೊದಲನೇದಾಗಿ ಏನನ್ನು ಕಾಣುತ್ತಾನೆ. அந்த ஊரை பார்க்கிறான், அங்கே கிணற்றை பார்க்கிறான், அங்க இருக்கக்கூடிய மேய்கிற ஆடுகளை பார்க்கிறான். ಆ ಊರನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ, ಅಲ್ಲಿರುವಂತಹ ಬಾವಿಯನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ಮೇಯುತ್ತಿರುವಂತಹ ಆ ಕುರಿ ಮಂದೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. அதற்கு பிறகு அந்த ஊர்க்காரர்களை அவன் சந்திக்கிறான். ಆ ನಂತರ ಆ ಊರಿನ ಜನರನ್ನು ಅವನು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. அந்த ஊருடைய பேர் ஹாரான். ಆ ಊರಿನ ಹೆಸರು ಹಾರಾನ್. அந்த ஆரான் ஊர்க்காரரோடு அவன் பேசி சம்பாஷணை பண்ணுகிறான். ಆ ಹಾರಾನ್ ಅನ್ನೋ ಒಂದು ಊರಿನ ಜನರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಭಾಷಣೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அப்பொழுது அவன் விசாரிக்கும் பொழுது அவனுடைய மாமனாரை குறித்து மாமன் குடும்பத்தை குறித்து விசாரித்து தெரிந்து கொள்கிறான். ಆಗ ಅವನು ಅವರ ಹತ್ರ ಮಾತನಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಮಾವ ಮತ್ತು ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ಕುರಿತು ಅವನು ಮಾತನಾಡಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவன் சந்தித்த அந்த குடும்பத்தை சேர்ந்த முதல் உறுப்பினர் யார் என்றால் ராகேல் என்கிற மாமனுடைய மகளை சந்திக்கிறான். ಅವನು ಸಂಧಿಸಿದಂತ ಮೊದಲನೆಯ ವ್ಯಕ್ತಿ ಯಾರೆಂದರೆ ಅವರ ಮಾವನ ಮಗಳಾದಂತ ರಾಹೇಲನನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. பார்த்த உடனே அவனுக்கு அவள் மேலே பாசம் வருகிறது. ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಕೆಯ ಮೇಲೆ ಅವನಿಗೆ ಪ್ರೀತಿ ಬರುತ್ತದೆ. அவள் மூலமாக தன்னுடைய மாமனை சந்திக்கிறான். ಅವಳ ಮೂಲಕವಾಗಿ ತನ್ನ ಸೋದರ ಮಾವನನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. மாமனுக்கு ரொம்ப சந்தோஷம். ಮಾವನಿಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವು. ஒரு மாதம் அங்கே தங்கி விடுகிறான். ಒಂದು ತಿಂಗಳ ಕಾಲ ಅವನು ಅಲ್ಲೇ ಇದ್ದನು. இந்த இடைப்பட்ட நேரங்களிலே அந்த குடும்பத்தை குறித்து விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியல. ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕುಟುಂಬದ ವಿಷಯಗಳು ನಮಗೆ ಯಾವುದು ತಿಳಿಯದು. ஒரு மாசம் தங்கியிருந்த பிறகு ಒಂದು ತಿಂಗಳ ಕಾಲ ಅವನು ಅಲ್ಲಿ ಇದ್ದ ನಂತರ 15வது வருஷத்திலே லாபான் தன்னுடைய மருமகனாகிய யாரு யாக்கோபுக்கு ಕೂಡ பேசும் பொழுது ಲಾಬಾನನ ತನ್ನ ಅಳಿಯನಾದಂತ ಯಾಕೋಬನೊಟ್ಟಿಗೆ ಅವನು ಮಾತನಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ, நீ வந்தப்பா ஒரு மாசம் ஆகி போச்சு, ನೀನು ಬಂದು ಒಂದು ತಿಂಗಳಾಯಿತಪ್ಪ, நீ எனக்கு மருமகனா இருப்பதனால எனக்கு சந்தோஷம் தான், ನೀನು ನನ್ನ ಅಳಿಯನಾಗಿರುವುದರಿಂದ ನನಗೆ ಸಂತೋಷವೇ, ஆனால் நீ வேலை செய்கிறாயே, ಆದರೆ ನೀನು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯಲ್ಲ, நீ சும்மா வேலை செய்யலாமா, ನೀನು ಸುಮ್ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡಬಹುದು, நீ செய்த வேலைக்கு நீ கூலி கேட்பாயே, ನೀನು ಮಾಡಿದಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ನೀನು ಸಂಬಳವನ್ನು ಕೇಳುತ್ತೀಯಲ್ಲವೇ, அதனால நீ பார்க்குற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன சம்பளம் கேட்குற, ನೀನು ಮಾಡುವಂತ ಕೆಲಸವು ನನಗೆ ಇಷ್ಟವಾಯಿತು, ನೀ ಏನು ಒಂದು ಸಂಭಾವನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತೀಯಾ. இதை குறித்து நான் கடந்த வாரத்திலே நான் பேசினேன். ಇದನ್ನು ಕುರಿತು ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದೆವು. இதுவரைக்கும் அவன் தன்னுடைய அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை குறித்து நம்ம வாசிக்கல. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವಂತಹ ಮತ್ತೆ ಜನರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಇದರಲ್ಲಿ ಓದಲಿಲ್ಲ. அங்கே 15வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். ಲಾಬಾನನಿಗೆ 2 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿದ್ದರು. மூத்தவள் பெயர் லேயாள், ಮೊದಲನೆಯ ಮಗಳ ಹೆಸರು ಲೇಯಲು, இளையவள் பேர் ராகேல், ಚಿಕ್ಕವಳು ರಾಹೇಳಲು. இப்படி 16வது வசனத்தில் தான் அதை நாம் படிக்கிறோம். ಈ ವಿಧವಾಗಿ ನಾವು 16ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ಒಂದು ಹೆಸರುಗಳನ್ನು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. இதற்கிடையிலே அவன் ராகேலை குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறான், பேசி கொண்டிருக்கிறான், பழகி கொண்டிருக்கிறான். ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ರಾಹೇಲನ ಕುರಿತು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ, ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, ಆಕೆಯೊಟ್ಟಿಗೆ ಸಂಭಾಷಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இப்பொழுது வேலையை குறித்து நான் போன வாரத்தில் நான் சொன்னேன், ಕೆಲಸವನ್ನು ಕುರಿತು ನಾವು ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದೆನು. வேலை செய்வதை குறித்து ನಾವು இன்னும் சொல்ல வேண்டும். ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ಕುರಿತು ಇನ್ನೂ ನಾನು ಸ್ವಲ್ಪ ನಿಮಗೆ ಹೇಳಬೇಕು. வேலை என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு சாபம் அல்ல. ವೇಳೆ ಕೆಲಸವೆನ್ನುವುದು ಒಂದು ದಂಡನೆಯೋ ಇಲ್ಲ ಶಾಪವೋ ಅಲ್ಲ. தேவனை நம்ம குறித்து நம்ம படிக்கும் பொழுது, ದೇವರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ தேவனை கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ದೇವರು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் நமக்காக வேலை பார்க்கிறவராக இருக்கிறார். ಆತನು ನಮಗಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய ಸ್ವರೂಪத்திலே தான் மனிதனையும் தேவன் படைக்கிறார். ಆತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿಯೇ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாக ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ தேவன் மனிதனுக்கு வேலையை கொடுக்கிறார். ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟನು. கல்யாணம் பண்றதுக்கு முன்பதாக, ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, ஆதாம் பார்ப்பதற்கு முன்பு, ಏವನನ್ನು ಆದಾಮನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ தேவன்
ஆதாமுக்கு வேலையை கொடுக்கிறார் ದೇವರು ಆದಾಮನಿಗೆ ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ಟನು என்று நாம் பார்த்தோம். ಎಂದು ನಾವು ನೋಡಿದೆವು. நோவாவை குறித்து பார்த்தோம். ನೋಹನನ್ನು ಕುರಿತು ನೋಡಿದೆವು. சபிக்கப்பட்ட பூமியிலே அவன் ஒரு பேழையை செய்கிற ஒரு வேலையை செய்கிறான். ಶಪಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅವನು ಒಂದು ನಾವೆಯನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த வேலையின் மூலமாக மனுஷருக்கு விசிராந்தி, சமாதானத்தை, இளைப்பாறுதலை கொடுக்கிறான் என்று அந்த பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ಆ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡೋದರ ಮುಖಾಂತರ ನಾವೆಯನ್ನು ಮಾಡುವುದರ ಮುಖಾಂತರ ಮನುಷ್ಯರಿಗೆ ಸಮಾಧಾನವು ವಿಶ್ರಾಂತಿಯು ಎಂದು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவனுடைய பெயருக்கு அர்த்தம் அவன் ஜனங்களுக்கு கஷ்டத்தின் மத்தியிலே இளைப்பாறுதல் தருவான். ಅವನ ಹೆಸರಿಗೆ ಅರ್ಥವು ಜನರಿಗೆ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ತರುವವನಾಗಿದ್ದಾನೆ. வேலை செய்வது நல்லது. ಕೆಲಸ ಮಾಡುವುದು ಒಳ್ಳೆಯದು. வேலை செய்வதனால ಕೆಲಸ ಮಾಡುವುದರಿಂದ மனிதன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறான். ಮನುಷ್ಯನು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. வேலை செய்வதனால ಕೆಲಸ ಮಾಡುವುದರ ಮೂಲಕ நோவா தன் குடும்பத்தை ரட்சித்தான். ನೋಹನು ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಿಸಿದನು. சோம்பேறியாக வேலை செய்கிறவன், ಸೋಂಬೇರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವವನು அவன் ஏழையாய் போவான். ಅವನು ಬಡವನಾಗುತ್ತಾನೆ. சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவன் ಚುರುಕಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವವನು செல்வாக்கை சம்பாதிப்பான். ಆಸ್ತಿಯನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும். 6 ದಿನಗಳು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. ஒரு நாள் நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಪಡೆಯಬೇಕು. தேவனுடைய கட்டளையாக கொடுக்கப்பட்டது. ದೇವರ ಆಜ್ಞೆಯಾಗಿ ಇದನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக அது வேண்டும் என்கிற தீனியை தின்னட்டும், அதை தடுக்க வேண்டாம். ಕಲದಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಎತ್ತಿನ ಬಾಯಿಗೆ ನೀನು ಬಾಯಿಗೆ ಕಟ್ಟಬೇಡ. வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். ಕೆಲಸ ಮಾಡುವವನು ಕೂಲಿಗೆ ಪಾತ್ರನಾಗಿದ್ದಾನೆ. வேலை செய்யாமலேயே சம்பளத்தை கேட்கிறவன் திருடுகிறான். ಕೆಲಸ ಮಾಡದಿರುವವನು ಸಂಬಳವನ್ನು ಕದಿಯುವವನಾಗಿದ್ದಾನೆ. வினோதமான வேலைகளை செய்வதற்கு தேவ ஆவியானவர் ಜನங்களுக்கு கொடுக்கப்பட்டார். ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಆತ್ಮನು ಜನರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. வினோதமான வேலைகளை புது புது ட்ரெண்ட்ல புது புது டிசைன் பண்றதுக்கு தேவ ஆவியானவர் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ಹೊಸ ಹೊಸ ಒಂದು ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಕ್ರಿಯೆಗಳನ್ನು, ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನಿಗೆ ದೇವರ ಆತ್ಮನನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே வந்து மனுஷர்களை வேலை செய்ய வைக்கிறாராம். ದೇವ ಆತ್ಮನು ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಬಂದು ಅವರನ್ನು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತಾನೆ. விமோச்சனை காண்ட யாத்ராகம புத்தகத்தில் வாசிக்கும் போது, ವಿಮೋಚನ ಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ தேவன் சொல்லுகிற விதத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு, புதிதான வேலைகளை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். ದೇವರ ಒಂದು ಗುಡಾರವನ್ನು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಗುಡಾರವನ್ನು ಕಟ್ಟುವಾಗ ಅವರು ಆ ಒಂದು ಗುಡಾರವನ್ನು ஆவியானவர் கட்டல, தேவன் இப்படி ஒரு வேலையை பண்ணுங்கன்னு சொல்லும் போது, ದೇವರು ಈ ವಿಧವಾದಂತ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ அதுல என்னென்ன டிசைன் போடணுங்கிறது யாருக்குமே தெரியாது. ಅದು ಯಾವ ವಿಧವಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂದು ಯಾರಿಗೂ ತಿಳಿಯದು. அது புது புது விதமான வினோதமான வேலை. ಅದು ಹೊಸದಾದ ನೂತನವಾದಂತ ವಿನೋದವಾದಂತ ಒಂದು ಕೆಲಸವು. அது எப்படி புரிந்து கொண்டு வேலை செய்வது? ಅದು ಹೇಗೆ ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಕೆಲಸ ಮಾಡುವುದು? அந்த gift தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் அவங்களுக்கு. ಆ ಒಂದು ವರವನ್ನೇ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ ಅವರಿಗೆ. வேலை செய்கிறவர்களுக்கு, ಕೆಲಸ ಮಾಡುವವರಿಗೆ பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்கிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ. அதே போல ಅದರಂತೆಯೇ தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்தவர்கள், ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರು உண்மையாய் வேலை செய்தார்களாம். ನಿಜಸ್ಥರಾಗಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಿದರು. தேவன் அவர்களை பாராட்டுகிறார். ದೇವರವರನ್ನು ಹೊಗಳುತ್ತಾನೆ. எருசலேம் நகரம் அலங்கம் காம்பவுண்ட் வால் இடிந்து போயிருக்கும் போது, ಯೆರೂಸಲೇಮಿನ ಒಂದು ಪೌಳ ಗೋಡೆಯು ಒಡೆದು ಹೋಗಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அதிலே வேலை செய்வதற்கு, ಅದರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் அந்த வேலை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்கள். ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಜನರು ಆ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡೋದು ಬಹಳ ಆಸಕ್ತಿಯುಳ್ಳವರಾಗಿ ಇದ್ದರು. நல்ல வேலை செய்யறவனுக்கு நல்ல தூக்கம் வரும். ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡುವವನಿಗೆ ಒಳ್ಳೆ ನಿದ್ರೆ ಬರುವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் கல்லு மேல படுத்தா கூட நல்லா தூங்கி நிம்மதியா சந்தோஷமா ரெஸ்ட் எடுப்பான். ಅವನು ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಮಲಗಿದರೂ ಬಹಳ ಆನಂದವಾಗಿ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம். ಇದೆಲ್ಲವೂ ನಾವು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದೆವು. நீதிமொழிகளில் பார்க்கும்போது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல 18ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, தன் வேலையிலே அசதியா இருக்கிறவன் ತನ್ನ ಕೆಲಸ அழிம்பனுக்கு சகோதரன். ತನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ಸೋಂಬೇರಿಯಾಗಿರುವವನು ನಾಶನಕ್ಕೆ ಸಹೋದರನು. பிசாசுக்கு அவன் கூட்டாளின்னு அர்த்தம். ಸೈತಾನನಿಗೆ ಅವನು ಅವನ ಗುಂಪಿನವನೆಂದು ಅರ್ಥವು. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு வேலையை தேவன் வைத்திருக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದೊಂದು ಕೆಲಸವನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்தந்த வேலையை அவரவர்கள் செய்ய வேண்டும். ಆ ಒಂದು ಕೆಲಸಗಳನ್ನು ಆ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಮಾಡಬೇಕು.
சில பேர் என்ன செய்வாங்கன்னா ಕೆಲವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆಂದರೆ இன்னொருத்தர் செய்யற வேலையோடு தன்னுடைய வேலையை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ಮತ್ತೊಬ್ಬರು ಮಾಡುವಂತ ಕೆಲಸವನ್ನು ತನ್ನ ಮಾಡುವಂತ ಕೆಲಸದೊಟ್ಟಿಗೆ ಹೋಲಿಸಿ ಹೋಲಿಸಿ ನೋಡುತ್ತಾರೆ. நீ என்ன சும்மாவே உட்கார்ந்திருக்கிற, ನೀನೇಕೆ ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತಿರುವಿ, நீ என்ன இவ்வளவுதானா வேலை, ನೀನೇ ಇಷ್ಟೇನೆ ಕೆಲಸ, நான் எவ்வளவு வேலை செய்றேன், ನಾನು ಎಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇನೆ, அங்க போறேன் இங்க வரேன், ನಾನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಇಲ್ಲಿಗೆ ಬರುತ್ತೇನೆ, இப்படி சொல்லுவாங்க. ಈ ವಿಧವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. எல்லாரும் எல்லாருடைய வேலையும் செய்ய முடியாது. ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை, ஒரு பலத்தை, ஒரு ஞானத்தை, ஒரு கிருபையை தேவன் அவரவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಅವರವರು ಮಾಡುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯವಾಗಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು, ಒಂದು ಕೆಲಸವನ್ನು, ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவங்கவங்க வேலையை அவங்கவங்க இடத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல சக்திக்கு தகுந்தபடி அவங்க வேலையை செஞ்சுதான் ஆகணும். ಅವರವರಿಗೆ ಬರುವಂತ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಮಾಡುವಂತ ಕೆಲಸವನ್ನು ಅವರಿಗೆ ಶಕ್ತಿಗೆ ಮೀರಿ ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬೇಕು. ಇಲ್ಲ, ಶಕ್ತಿಗೆ ಮೀರಿ ಮಾಡಬಾರದು. அவங்களுக்கு சக்திக்கு தக்கಂತೆ ಮಾಡಲೇಬೇಕು. ಶಕ್ತಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಮಾಡಬೇಕು, ಮಾಡಲೇಬೇಕು. அதாவது இந்த சுண்டு விரல் செய்யற வேலையை சுண்டு விரல் செஞ்சுதான் ஆகணும். ಒಂದು ಕಿರುಬೆರಳು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಕಿರುಬೆರಳು ಮಾಡಲೇಬೇಕು. இந்த பெருவிரல் செய்யற வேலை ಇದು செய்யணும்னு ಎದುರ್ಪಾರ್க்க ಕೂಡದು. ಈ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಬ್ಬೆರಳು ಮಾಡುವಂತ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಚಿಕ್ಕ ಬೆರಳು ಮಾಡಬೇಕೆಂದು ನಾವು ಎದುರು ನೋಡಬಾರದು. ಆದರೆ ஒரு விரலும் அந்தந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். ಪ್ರತಿಯೊಂದು ಬೆರಳು ಅದರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲೇಬೇಕು. அப்படி செய்யற மாதிரி தான் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ಆ ವಿಧ ಮಾಡುವಂತ ವಿಧಾನವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியருக்கு ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது ವಚನத்துல 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ நம்மளை தேவன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார், ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ, ஆதாமுக்குள்ள உருவாக்கும் பொழுது ಆದಾಮನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗ தேவ சாயலிலே உருவாக்கினார், ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದನು. ஆனால் நாம் ಕೆಟ್ಟು போனோம், பாவத்தில் விழுந்தோம், சாபத்திற்கு உள்ளானோம். ಆದರೆ ನಾವು ಕೆಟ್ಟು ಹೋದವು, ಶಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದೆವು, ಪಾಪದಲ್ಲಿ ನಾವು ಬಿದ್ದೆವು. மறுபடியும் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மீண்டுமாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ಮತ್ತೆ ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಮತ್ತೆ ಆತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ಆ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿಯೇ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟೆವು. ನಾವು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿ ಬದುಕಬೇಕೆಂದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೊದಲೇ ನೇಮಿಸಿದನು. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ದೇವನುடைய ಕೈ ಕೆಲಸವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ. ದೇವರ ಒಂದು ಕ್ರಿಯೆಯಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ. பாவத்துல விழுந்த நேரத்துல, ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ಕನ್ನಡத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும், ಅವರು ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರದವರಾಗಿದ್ದರು, அவங்க ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டாங்க, ಅವರು ಕೆಲಸಕ್ಕೆ ಬಾರದವರಾಗಿದ್ದರು. அப்படின்னு என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥವು? தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சக்தியை, அந்த திராணியை, அந்த பலத்தை, கிருபையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று பாவத்தில் விழுகிறார்கள். ನಾವು ದೇವರು ಕೊಟ್ಟ ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನು, ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು, ಆ ಬಲವನ್ನು, ಆ ಜ್ಞಾನವನ್ನು ಅವರು ಮಾಡುವುದರಿಂದ ಅವರು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋದರು. இல்ல, அந்த செய்கையை கர்த்தர் என்னை எதற்காக சிருஷ்டித்தாரோ அதை நான் செய்ய மாட்டேன் என்பதுதான் பாவம். ಅವರು ಕೊಟ್ಟಂತ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಎನ್ನುವುದೇ ಪಾಪವು. நம்புவதற்கு இருதயம் இருக்குது, ನಂಬುವುದಕ್ಕೆ ಹೃದಯವಿರುವುದು, அது நம்ப மாட்டேன். ಅದನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ. யோசிப்பதற்கு மனசு இருக்குது, ಯೋಚನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿರುವುದು. எனக்கு மூளை இருக்குது, ನನಗೆ ಜ್ಞಾನವಿರುವುದು, ಮೂಳೆ ಇರುವುದು, ಮೆದುಳಿರುವುದು, அதை நான் பயன்படுத்த மாட்டேன். ಅದನ್ನು ನಾನು ಉಪಯೋಗಿಸುವುದಿಲ್ಲ. பார்க்கிறதுக்கு கண் இருக்குது, நான் பார்க்க மாட்டேன். ನೋಡಲಿಕ್ಕೆ ಕಣ್ಣಿರುವುದು, ನಾನು ನೋಡುವುದಿಲ್ಲ. பைபிள் கொடுத்தா நான் படிக்க மாட்டேன். ಬೈಬಲ್ ಕೊಟ್ಟಿರೋದನ್ನು ನಾನು ಓದುವುದಿಲ್ಲ. நடப்பதற்கு கால் இருக்கு, நான் நடக்க மாட்டேன். ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಕಾಲಿರುವುದಾದರೆ ನಾನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. செய்வதற்கு, வேலை செய்வதற்கு கை இருக்கிறது, நேரம் இருக்கிறது, நான் செய்ய மாட்டேன். ಆದರೆ ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಕೈಗಳಿರುವುದು, ಸಮಯವಿರುವುದು, ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்படி என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದರೆ ಏನು ಅರ್ಥವು? நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ ಹಾಗೆಂದರೆ பாவம் செய்கிறோம், ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. கொடுக்கப்பட்ட அந்த பொருள்களை நான் பயன்படுத்தாமல், கிரியை செய்யாமல் இருந்தால் அதற்கு பெயர் தான் பாவம். ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ವಸ್ತುಗಳನ್ನು ನಾವು ಕೆಲಸ ಮಾಡದೆ, ಕ್ರಿಯೆ ಮಾಡದೆ ಇರುವಾಗ ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಪಾಪವು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பொருளுமே, ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿರುವ ಒಂದೊಂದು ಅಂಗಗಳು அது வேலை செய்ய வேண்டும், ಅದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲೇಬೇಕು. ஹார்ட் அது லப் டப்னு போயிட்டே இருக்கணும், ಹೃದಯವಾದ ಲಬ್ ಡಬ್ ಅಂತ ಹೊಡೆಯುತ್ತಲೇ ಇರಬೇಕು. அப்படியே இல்லையா? ಹೌದಲ್ಲವೇ? வேணாமா? ಅದು ಹೊಡಿಬೇಕೇ ಬೇಡವೇ? ಅದು ಮಾತ್ರ எப்பவுமே லப் டப் கரெக்டா போகணும். ಅದು ಯಾವಾಗಲೂ ಅದು ಸರಿಯಾಗಿ ಅದು ಹೋಗುತ್ತಾರೆ, ಒಂದು ರಿದಮ್ ಆಗಿ ಹೋಗುತ್ತಲೇ ಇರಬೇಕು. லங்ஸ்க்குள்ள சுவாச காற்று, ஆக்சிஜன்
அது போய்கிட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும். ಶ್ವಾಸಕೋಶದಲ್ಲಿ ದೊಂಬೆಗಳಲ್ಲಿ ಅದು ಶ್ವಾಸಕೋಶ ಉಸಿರು ಹೋಗುತ್ತಲೇ ಇರಬೇಕು, ಬರುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ஆனா நான் எதையுமே நம்ப மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், உழைக்க மாட்டேன். ಸರ್, ಯಾವುದನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ, ವಿಧೇಯನಾಗುವುದಿಲ್ಲ, ದುಡಿಯುವುದಿಲ್ಲ. அப்படி இருந்தா ಆ ವಿಧವಾಗಿದ್ದರೆ நம்ம என்ன செய்கிறோம்? ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? வாய் திறக்க மாட்டோம். ಬಾಯಿ ತೆರೆಯುವುದಿಲ್ಲ. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ ಹಾಗಾದರೆ? ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ. ನಾವು ಪಾಪವನ್ನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯೇ ನಿಮಗೆ? தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆனா நான் அதை பயன்படுத்த மாட்டேன். ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಅದನ್ನು ನಾನು ಉಪಯೋಗಿಸುವುದಿಲ್ಲ. அப்படிப்பட்டவங்க எங்க போவாங்க? ಆ ವಿಧವಾದವರು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ? ನರಕ. ನರಕಕ್ಕೆ. ನರ 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 ನರன்னு போய் பல்ல கடிச்சிட்டு கிடக்க வேண்டியதான். ನರ ನರ ಕರ 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 ಎಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ನರಕದಲ್ಲಿ ಬಿದ್ದಿರಬೇಕು. சில பேரு நாங்க அங்க போறதுக்கு இங்கே ಪ್ರಾಕ್ಟೀಸ್ பண்றோம் பாஸ்டர். ನರ 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 ಕರ ಕರ ಕರ. ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದ ಮುಂಚೆ ಇಲ್ಲೇ ನಾವು ಅದನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುತ್ತೇವೆ ಪಾಸ್ಟರ್ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எதை எடுத்தாலும் பல்லில் விழுறது, நாய் மாதிரி கத்துறது. ಯಾವುದನ್ನು ಹೇಳಿದರೂ ಜೋರಾಗಿ ಕಿರ್ಚಿಕೊಳ್ಳುವುದು. சந்தோஷமா இருக்கிறது இல்ல, ಸಂತೋಷವಾಗಿರುವುದಿಲ್ಲ, ஒரு சமாதானமா இருக்கிறது, ಸಮಾಧಾನದಿಂದಿರುವುದಿಲ್ಲ, அன்பு காட்டுறது இல்ல, ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ, உபசரிக்கிறது இல்ல, ಉಪಚಾರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டா என்ன குறைஞ்சு போயிட போகுது? 4 ಜನರನ್ನು ಕರೆದು ಅವರಿಗೆ ಒಂದು ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಏನು ಕೆಲಸ, ಏನು ನಮಗೆ ನಷ್ಟವಾಗುವುದು? வச்சிருக்கிற காசை எல்லாத்தையும் நமக்கே வச்சிருக்கணுமா? கொஞ்சம் பேருக்கு செலவு பண்ண என்ன குறைஞ்சு போயிட போகுது? ಇರುವಂತ ಹಣವನ್ನೆಲ್ಲ ನಾವೇ ಖರ್ಚು ಮಾಡಿಕೊಳ್ಳೋದು, ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಒಂದು 4 ಜನಕ್ಕೆ ನಾವು ಖರ್ಚು ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு நடந்து போனா என்ன குறைஞ்சு போயிட போகுது? ಒಬ್ಬರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಡೆದು ಹೋದರೆ ಏನು ನಮಗೆ ನಷ್ಟವು? நம்ம வண்டியில 4 பேருக்கு லிஃப்ட் கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிட போகுது? ನಮ್ಮ ಗಾಡಿಯಲ್ಲಿ 4 ಜನರನ್ನು ಕೂರಿಸಿಕೊಂಡು ಹೋದರೆ ಏನು ನಷ್ಟವು ನಮಗೆ? நமக்கு இருக்கிற நேரத்தை கொஞ்ச நேரம் யாருக்காவது செலவு பண்ணி பேசினா என்ன குறைஞ்சு போயிட ನಮ್ಮ போகுது? ಇರುವಂತ ಸಮಯವನ್ನು 4 ಜನರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಅದನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿದರೆ ಏನು ನಷ್ಟವು ನಮಗೆ? இதுதான் பாவம். ಇದುವೇ ಪಾಪವು. சாத்தான் தேவனுடைய சித்தத்தை செய்ய விருப்பமற்றவனாயிருக்கிறான். ಸಾತಾನನು ದೆವ್ವಗಳು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವರು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம நம்பிக்கையோட வரும்போது, ಆದ್ದರಿಂದ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನೊಳಗೆ ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಬರುವಾಗ தேவன் என்ன செய்கிறாரு? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? மறுபடியும் வாசிங்க. ಮತ್ತೆ ನಾವು ಓದೋಣ. எபேசியர் 2:10. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟೆವು. ನಾವು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿ ಬದುಕಬೇಕು ಎಂದು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೊದಲೇ ನಿರ್ಮಿಸಿದನು. ಹಲ್ಲೇಲೂಯಾ, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅಳುತ್ತಿ சொல்றேன். ஏன்னா ಏಕೆಂದರೆ ನಾನು ಅದನ್ನು ಒತ್ತಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ಏಕೆಂದರೆ தப்பா அந்த பாஸ்டர் நம்ம ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಕೆಡಗಾರங்க நினைச்சாலும் பரவாயில்ல. ತಪ್ಪಿಗೆ ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ನಮ್ಮ ಭಾಷೆಯನ್ನು ಕೆಡಿಸಿದ್ರಿಂದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனா அது நீங்க ಅರ್ಥத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ಆದರೆ ಅದರಲ್ಲಿರುವಂತ ಅರ್ಥವನ್ನು ನೀವು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. அழகா போட்டிருக்கு, கன்னடத்துல ಸುಂದರವಾಗಿ ಹಾಕಿದೆ. இப்படி நற்கரியைகளை செய்து செய்து வாழ வேண்டும் என்பதுதான் ದೇವನುடைய ಚಿತ್ತಂ. ಹೀಗೆ ನಾವು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮಾಡಿ ಬದುಕಬೇಕೆನ್ನುವುದು ದೇವರ ಒಂದು ಚಿತ್ತವು. அப்படி என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥವು? நாம வாழ்றதே நற்காரியங்களை செஞ்சுதான் வாழ்றோம். ನಾವು ಬಾಳುತ್ತಿರುವುದೇ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಬದುಕುತ್ತಿದ್ದೇವೆ. நற்காரியங்களை செய்வதை விட்டு விட்டால் நாம் சாகிறோம் என்ற அர்த்தம். ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನಾವು ಸಾಯುತ್ತೇವೆಂದು ಅರ್ಥವು. ஆதாமை போல செத்துருவோம். ஆதாமனಂತೆ ನಾವು ಸಾಯುತ್ತೇವೆ. கிறிஸ்து மாதிரி நாம சாகாம உயிர் தெழுந்து போக வேண்டும் என்றால், ಕ್ರಿಸ್ತನೇ ತಾನು ಮರಣ ಹೊಂದದೆ ನಾವು ಪುನರುತ್ಥಾನದ ಜೀವಿತದಿಂದ ಹೋಗಬೇಕೆಂದರೆ கிறிஸ்துவை போல நம்ம கிரியை நடப்பிக்கிறவர்களாகவே வாழ வேண்டும். ಕ್ರಿಸ್ತನ ತಾವು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. நாம் வாழுவோம் என்பதுதான் தேவ சித்தம். ನಾವು ಬಾಳಬೇಕೆಂದು ನಾವು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. ನಾವು ಬಾಳುತ್ತೇವೆ, ಬಾಳುವೆವು, ಅದೇ ದೇವರ ಅದೇ ನಿರ್ಮಾಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் மறுபடியும் நம்ம சிருஷ்டித்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ளே. ಆದರೆ ಮತ್ತೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದನು. ஆதாமுக்குள்ளே நம்ம சாகுறோம், ಆದಾಮನೊಳಗೆ ನಾವು ಮರಣ ಹೊಂದುತ್ತೇವೆ. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழுகிறோம். ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ನಾವು ಬಾಳುತ್ತೇವೆ, ஆதாமுக்குள்ளே பாவம் செய்து வேலையை செய்யாம சாகுறோம். ಆದಾಮನೊಳಗೆ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡದ ಶಾಪದಿಂದ ನಾವು ಮರಣ ಹೊಂದುತ್ತೇವೆ. கிறிஸ்துவுக்குள்ளே நாம சத்காரியங்களை செய்து செய்து வாழுகிறோம். ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ನಾವು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮಾಡಿ ನಾವು ಬದುಕುತ್ತೇವೆ. நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய செய்கையாய் நம்மை பார்ப்பார்கள். ನಮ್ಮನ್ನು ನೋಡುವವರು ದೇವರ ಯೇಸುವಿನ ಕ್ರಿಯೆಗಳಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ದೇವರ ಕೈ ಕೆಲಸವಾಗಿ ಮನುಷ್ಯರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುವರು.
ಹಲ್ಲೆಲೂಯಾ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை பார்க்கறவங்க ನನ್ನನ್ನು ನೋಡುವವರು என்னை உண்டாக்கினவரை பார்க்கிறாங்க. ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಆತನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அவருடைய கை வேலையை என்னிடத்திலே பார்க்கிறார்கள். ಆತನ ಕೈ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನನ್ನಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ. என்ன அருமையா உண்டாக்கியிருக்காருப்பா உன்னை ஆண்டவரே. இந்த ஞானம், இவ்வளவு கிருபை, இவ்வளவு அன்பு, இவ்வளவு தாழ்மை, இவ்வளவு பரிசுத்தம், உன்னை உண்டாக்கினது எப்படிப்பட்டார்கள் என்று ಜನங்கள் நம்மை பார்த்து அவரை தெரிந்து கொள்வார்கள். ಏನಪ್ಪ ನೀನು ಬಹಳ ದೇವರು ಸುಂದರವಾಗಿ ನಿನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದೇನೆ, ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಜ್ಞಾನವು, ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಬುದ್ಧಿಯು, ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ವಿವೇಕವು, ಇವೆಲ್ಲವನ್ನು ದೇವರು ನಿನ್ನಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂದು ನಮ್ಮನ್ನು ನೋಡುವವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இப்ப இந்த 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 ಫರ್ನಿಚರ್ பார்க்கும்போது, ಈ ಒಂದು ಫರ್ನಿಚರ್ ನಾವು ನೋಡುವಾಗ ಯಾರ ಜನங்க புரிந்து கொள்வார்கள்? ಇದನ್ನು ಯಾರು ಜನರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? ಆಮೆನ್. ಯಾರು புரிந்து கொள்வார்கள்? ಯಾರನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು. ಯಪ್ಪಾ, தேவராஜ் இது செய்தார்னு வச்சுக்கோங்க. ದೇವರಾಜ್ ಇದನ್ನು ಮಾಡಿದನು ಎಂದುಕೊಳ್ಳಿರಿ. அவருடைய ಟಾಲೆಂಟ್ இத பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ಆತನಲ್ಲಿರುವಂತ ತಾಲಂತುಗಳನ್ನು ಇದನ್ನು ನೋಡಿದಾಗ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவருக்கு இவ்வளவு புத்தி இருக்குதா? ಓಹೋ, ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟು ಬುದ್ಧಿ ಜ್ಞಾನವಿದೆಯೇ? இவ்வளவு பலம் இருக்குதா? ಇಷ್ಟು ಶಕ್ತಿ ಇದೆಯೇ? இவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு, ಇಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರಲ್ಲ. வாவ் வாவ். அப்படி கர்த்தருடைய கை ಕೆಲಸ, ಕರ್ತರುடைய ಕೈ வேலையாக நாம இருக்கிறோம். நம்மை பார்க்கிறவங்க அவரை தெரிந்து கொள்வார்கள். ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನ ಒಂದು ಕೈ ಕೆಲಸವಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ, ನಮ್ಮನ್ನು ನೋಡುವವರು ಆತನನ್ನು ನೋಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு ஆட்டோவில் ஒரு வயசானவர் பேங்குக்கு போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல இறங்கி ಮಾರ್ಕೆಟ್ಗೆ போயிட்டாரு. ಒಂದು ಆಟೋದಲ್ಲಿ ಒಬ್ಬ ವಯಸ್ಸಾದವರು ಬ್ಯಾಂಕಿಗೆ ಹೋಗಿ ಹಾಗೆ ಅವರು ಇಳಿದು ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋದರು. ಅವರು ಇறங்கி போகும்போது ஒரு பேக் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. ಅವರು ಇಳಿದು ಹೋಗುವಾಗ ಅವರ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಕೈ ಚೀಲವನ್ನಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಹೋದರು. அந்த பேக்ல 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காரு. ಆ ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಅವರು 50,000 ರೂಪಾಯಿಗಳನ್ನು ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. அந்த பேக்கை மறந்துட்டு ஆட்டோல வச்சுட்டு அவரு இதுக்கு போயிட்டாரு, ಮಾರ್ಕೆಟ್ಗೆ போயிட்டாரு. ಸರ್, ಆ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ಅವರು ಅಲ್ಲೇ ಆಟೋದಲ್ಲಿ ಮರೆತು ಅವರು ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋದರು. அந்த ಆಟೋಗಾರன் என்ன செய்கிறான்? ಆಟೋ ಚಾಲಕನು ಏನು ಮಾಡಿದನು? அவன் வேற இடத்துக்கு போயிட்டான். ಅವನು ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದನು. அங்க போகும்போது நோட்டீஸ் பண்றான், அங்க ஒரு பேக் இருக்குதுன்னு சொல்லி. ಅವನು ನೋಡುವ ಅಲ್ಲಿಗೆ ಹೋದಾಗಲೇ ಅವನು ಅದನ್ನು ಅಲ್ಲಿ ಒಂದು ಬ್ಯಾಗ್ ಇದೆ ಎಂದು ಕಂಡನು. அப்பொழுது அவன் என்ன, அடடா நம்ம கூட வந்தவர் இதை விட்டுட்டு போயிட்டாரே, ಅಯ್ಯೋ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಆಟೋದಲ್ಲಿ ಬಂದವರು ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರಲ್ಲ, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம், ಇದರಲ್ಲಿ ಏನಿದೆ ಎಂದು ನಾನು ನೋಡೋಣ. ஓபன் பண்ணி பார்க்கறான். ಅದನ್ನು ತೆರೆದು ನೋಡಿದನು. ஓபன் பண்ணி பார்த்தா ಅದನ್ನು ತೆರೆದು ನೋಡಿದರೆ பணம் கட்டுக்கட்டா 50,000 ரூபாய் இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಹಣವು ಕಟ್ಟುಕಟ್ಟಾಗಿ 50,000 ರೂಪಾಯಿ ಇರುವುದು. அதை பார்த்த உடனே அவனே ஒரு ஏழை. ಅದನ್ನು ನೋಡಿದಾಗ ಅವನು ಒಬ್ಬ ಬಡವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் அவனுடைய மனசு, இந்த பணம் என்னுடையதல்ல, ಅದು ಅವನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವನು ಇದು ನನ್ನ ಹಣವಲ್ಲ, இது அவருடையது, ಇದು ಮತ್ತೊಬ್ಬರದು, யாரோ நம்ம கூட வந்தாரு அவருடையது, ಯಾರೋ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಪ್ಯಾಸೆಂಜರ್ ಬಂದನಲ್ಲ ಆತನದು. பாவம் அவரு வயசானவரு, ಆತನ ಒಬ್ಬ ವಯಸ್ಸಾದ ಮನುಷ್ಯನು. அந்த பேக்குக்குள்ள ஏதாவது வேற ஏதாவது இருக்குதான்னு பார்க்கிறான். ಸರ್, ಆ ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಏನಾದರೂ ಇದೆ ಎಂದು ಅವನು ನೋಡಿದನು. அதற்குள்ளே அவருடைய பாஸ்புக்கும் அவருடைய விலாசமும் எல்லாமே இருக்குது. ಅದರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅವನ ಪಾಸ್ಬುಕ್ ಮತ್ತು ಅವನ ಒಂದು ವಿಳಾಸವು ಅದರಲ್ಲಿ ಕಂಡಿತು. உடனடியாக என்ன செய்கிறான்? ತಕ್ಷಣ ಅವನೇನು ಮಾಡಿದನು? அந்த அட்ரஸ் அந்த மார்க்கெட்ல தேடி பார்க்கறான், அவரை காண முடியல. ಆ ಮಾರ್ಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಹುಡುಕಿದನು, ಆತನು ಕಾಣಲಿಲ್ಲ. ಅವರು ಅழுது கொண்டே வீட்டுக்கு போயிருப்பார். ಅವರು ಕಳುತ್ತಲ್ಲಿ ಅವರು ಆ ವಯಸ್ಸಾದ ಮನುಷ್ಯನ ಮನೆಗೆ ಹೋಗಿರಬಹುದು. இந்த மனுஷன் என்ன செய்தான்? ಈ ಮನುಷ್ಯನೇನು ಮಾಡಿದನು? நேரடியாக போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். ನೇರವಾಗಿ ಆತನು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಹೋದನು. போயிட்டு இந்த மாதிரி என்னிடத்துல வந்தவர் இந்த பேக்கை விட்டுட்டு போயிட்டாரு சொல்லி அந்த பணத்தையும் அந்த பாஸ்புக் ವಿಳಾಸத்தையும் அங்கே ಒಪ್ಪು கொடுத்தான். ಸರ್, ಆ ಮನುಷ್ಯನ ನನಗೆ ಬಂದಂತ ಪ್ಯಾಸೆಂಜರ್ ಒಬ್ಬರು ಇದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹೋದನು ಎಂದು ಹೇಳಿ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹಣವನ್ನು, ಅವರ ಒಂದು ವಿಳಾಸವನ್ನು, ಆ ಒಂದು ಪಾಸ್ಬುಕ್ ಅನ್ನು ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಹೋದನು. போலீஸ்காரங்க விடுவாங்களா? ಆ ಪೊಲೀಸ್ನವರು ಬಿಡುತ್ತಾರೆಯೇ? அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. ಸರಿ, ಆತನನ್ನು ಹಾಗೆ ಕುಳಿಸಿದರು. அந்த அந்த நம்பரை, அந்த விலாசத்திற்கு நம்பருக்கு ಫೋನ್ பண்ணி அவரை பெரியவரை கூப்பிட்டார்கள். ಆ ವಿಳಾಸದ ಒಂದು ನಂಬರ್ಗೆ ಅವರು ಫೋನ್ ಮಾಡಿ ಆ ಹಿರಿಯ ಮನುಷ್ಯನನ್ನು ಕರೆಯಿಸಿದರು. இது உங்க பேக்கா பாருங்க, ಇದು ನಿಮ್ಮ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ನೋಡಿರಿ. அவர் பார்த்துட்டு, ஆமையா இது என்னுடைய பேக் தான். ಸರಿ, ಆತನು ನೋಡಿ ಅದನ್ನು, ಅಯ್ಯ ಇದು ನನ್ನ ಬ್ಯಾಗು, இவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு, ಈತನ ನನಗೆ ಕೊಂಡು ಬಂದು ಕೊಟ್ಟನು. சந்தோஷம், ಬಹಳ ಸಂತೋಷ. ஆனா போலீஸ்காரங்க சொன்னாங்க, ಆದ್ರೆ ಪೊಲೀಸಿನವರು ಹೇಳಿದರು, அதெல்லாம் ಉண்மைதான்ப்பா, ಅದೆಲ್ಲ ಸರಿಯಪ್ಪ, ஆனா நீ வச்சிருந்த 50,000 1 லட்சமா? ಸರಿ, ನೀನು ಇಟ್ಟಿರುವುದು 50,000 1 ಲಕ್ಷವೇ? அதை சரியாக எண்ணிப்பார், ಅದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ನೋಡು. இந்த ஆட்டோ டிரைவர் பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். ಈ ಆಟೋ ಡ್ರೈವರ್ ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಿರಬಹುದೇ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ.
அப்பொழுது அந்த பெரியவர் எண்ணி பார்த்தார். ಆಗ ಆ ಹಿರಿ ಮನುಷ್ಯನ ಅದನ್ನು ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ನೋಡಿದರು. ஐயா ஒரு பைசா கூட எடுக்கலங்க ஐயா. ಅಯ್ಯ ಇದರ ಒಂದು ಪೈಸೆನೂ ಕಮ್ಮಿ ಆಗಿಲ್ವಯ್ಯ. உத்தமமா கொண்டு வந்து கொடுத்தாரு. ಬಹಳ ಉತ್ತಮವಾದಂತ ಮನುಷ್ಯನು ಕೊಂಡು ಬಂದು ಕೊಟ್ಟನು. ரொம்ப நன்றி தம்பி. ಬಹಳ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಹೋದರನೇ. அப்போ அந்த தம்பி சொன்னா, ಆಗ ಸಹೋದರನು ಹೇಳಿದನು, ஐயா எனக்கு 50,000 கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா எனக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சிருப்பேன். 50,000 ನನಗೆ ಸಿಕ್ಕಿದರೆ ನನಗೆ ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಇದನ್ನೆಲ್ಲ ನಾನು ಪೂರ್ತಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೆ. அதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ಆದರೆ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஏன்பான்னு கேட்டாங்க. ಏಕೆ ಎಂದು ಕೇಳಿದನು. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ ನಾನು கிறிஸ்துவுக்குள்ளே புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೂತನ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಾನು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟೆನು. நான் பழைய ஆளா இருந்தா எடுத்துட்டு போயிருப்பேன். ನಾನು ಹಳೆಯ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದರೆ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದೆನು. உங்க மிஸ்டேக், அது உங்க மேலதான் போகும். ಅದು ನಿಮ್ಮ ಒಂದು ತಪ್ಪು, ಅದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೋಗುವುದು. ஆனா நான் புது மனுஷனாயிட்டேன். ಆದರೆ ನಾನು ನೂತನ ಮನುಷ್ಯನಾದೆನು. நான் கிறிஸ்துவுக்குள்ளே, ನಾನು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ தேவனுடைய ಕೈ வேலைಯಾಗಿರುக்கிறேன். ದೇವರ ಒಂದು ಕೈಯಿನ ಒಂದು ಕ್ರಿಯೆಯಾಗಿ ಇದ್ದೇನೆ, ಕೈ ಕೆಲಸವಾಗಿದ್ದೇನೆ. என்னை பார்க்கிறவங்க கர்த்தர் வேலை செய்கிறதை பார்ப்பார்கள். ನನ್ನನ್ನು ನೋಡುವವರು ಕರ್ತನು ಕೆಲಸ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னது கற்பனையா ஒருவேளை இருக்கலாம், ನಾನು ಹೇಳುವುದು ಕಲ್ಪನೆಯಾಗಿರಬಹುದು. ஆனா நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி. ಆದರೆ ಈ ವಿಧವಾಗಿ ಅನೇಕ ಸಂಭವಗಳು ಘಟನೆಗಳು ನಡೆದಿದೆ. நீங்க யாரு வேணாலும் இருக்கலாம். ನೀವು ಯಾರೇ ಆಗಿರಬಹುದು. நீங்க கார்பெண்டரா இருக்கலாம், பெயிண்டரா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், ஹெட் மாஸ்டரா இருக்கலாம், ರೈಲ್ವೆ ಎಂಪ್ಲಾಯಿಯಾ இருக்கலாம். ನೀವು ಮರಗೆಲಸ ಮಾಡಬಹುದು, ನೀವು ವಿದ್ಯಾರ್ಥಿ ಆಗಿರಬಹುದು, ಟೀಚರ್ ಆಗಿರಬಹುದು, ಉಪಾಧ್ಯಾಯರಾಗಿರಬಹುದು, ರೈಲ್ವೆ ವರ್ಕರ್ ಆಗಿರಬಹುದು. உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಯೆಹೋವನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. 1 ಕೊರಿಂಥಿಯர் ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಮೊದಲನೇ ಪತ್ರಿಕೆ 3ಾம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம், 8ನೇ ವಾಕ್ಯ. நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக ಕೂಲಿயை பெறுவான். ನೆಡುವವನು ನೀರು ಒಯ್ಯುವವನು ಒಂದೇ ಆಗಿದ್ದಾರೆ, ಆದರೂ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೆ ಅವನವನ ಕಷ್ಟಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಕೂಲಿಯು ದೊರೆಯುವುದು. அல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. சம்பாதிக்கணும், ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕು, நீங்க வேலை செய்யணும். ನೀವು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. தண்ணி ஊத்துற வேலையா தண்ணி ஊத்துங்க, ನೀರನ್ನು ಉಯ್ಯುವವನು ನೀರನ್ನು ಉಯ್ಯಲಿ. நடுகிற வேலையா ನೆಟ್ಟುವವನೇ நட்டுக்கிட்டே போ, ಅವನು ನೆಡುತ್ತಲೇ ಹೋಗು. தண்ணி ஊத்துறானா இல்லையான்னு சொல்லி நீ கவலைப்பட வேண்டாம். ಅವನು ನೀರು ಹಾಕುತ್ತಾನಿಲ್ಲವ ನೀನು ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. உங்க வேலையை நீங்க செய்யுங்க, ನಿಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ನೀವು ಮಾಡಿರಿ. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, ಅನೇಕರಿಗಿರುವಂತದ್ದು ಸಮಸ್ಯೆ ಏನು, என் வேலையை நான் செய்யறேனே இல்லையோ மத்தவனை பத்தியே குறை சொல்றது. ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ ಇಲ್ಲವಾದ್ರೆ ಮತ್ತೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಾನು ಕೊರೆಗಳನ್ನು ಹೇಳುವುದು. எது நமக்கு குறைச்சலா இருக்குது, ಯಾವುದು ನಮಗೆ ಕೊರತೆಯಾಗಿರುವುದು, என்ன குறைச்சலா இருக்குது, ಏನು ಕೊರತೆ ಇರುವುದು ನಮ್ಮಲ್ಲಿ, நம்ம இருக்கக்கூடிய குறை என்ன, ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಕೊರತೆಯು ಏನು. நம்ம சம்பாதிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா, ನಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಬೇಕಾದ ಮೊದಲನೇ ಒಂದು ವಿಷಯವು ಏನು ಗೊತ್ತುಂಟಾ. வாசிங்க நீதிமொழிகள் 4ாம் அதிகாரம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனம் 7ನೇ ವಾಕ್ಯ 4:7. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು get wisdom, all you have, but get understanding. எதை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ முதல்ல ஞானத்தை முக்கியமா சம்பாதிங்க. ಯಾವುದನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ ಮೊದಲನೇದಾಗಿ ಜ್ಞಾನವನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರಿ. ஞானம் இல்லைன்னா, ಜ್ಞಾನವಿಲ್ಲದ ಹೋದರೆ, உங்களுக்கு சரியா புரிஞ்சு கொள்ளுகிற சக்தி இல்லைன்னா, ನಿಮ್ಗೆ ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಶಕ್ತಿ ಇಲ್ಲದ ಹೋದರೆ, கர்த்தர் எதற்காக உங்களை உண்டாக்கி இருக்கிறாரோ அந்த வேலையை நீங்கள் செய்யவே மாட்டீர்கள். ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಏನಕ್ಕಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನಾದ ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. ಮೀಕನು ಬರೆದ ಪುಸ್ತಕ ಪ್ರವಾದನೆ ಪುಸ್ತಕ 6ಾம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனம் 10ನೇ ವಾಕ್ಯ. ಮೀಕ 6:10. இங்கே துன்மார்க்கனுடைய வீட்டை பத்தி படிக்கிறோம். ಇಲ್ಲಿ ದುರ್ಮಾರ್ಗನ ಮರಿಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அவன் வீட்டுல சம்பாதனை பண்ணி வச்சிருக்கான், ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, பொக்கிஷங்களை வச்சிருக்கான், பொக்கிஷವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. எல்லாமே பயங்கரமான விதவிதமான பொருள்களையும் மர சாமான்களையும் அளவுகளையும் வைத்திருக்கிறான். ಅವನು ಆ ಮನೆಯಲ್ಲಿ ವಿಧ ವಿಧವಾದ ವಸ್ತುಗಳನ್ನು ಮರಗಳನ್ನು ಅವನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅಳತೆ ಪಡಿಗಳು, ಅಳೆ ಇಡುವಂತ ಒಂದು ಅಳತೆಗೋಲುಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. தராசு மிஷின், ತರಾಸು ತೂಕ ಇಡುವಂತ ಒಂದು ಮಿಷಿನ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. தேவனுக்கு அது எப்படி தெரியுது, ಆದರೆ ದೇವರಿಗೆ ಅದು ಹೇಗೆ ಕಾಣುತ್ತದೆ, அவன் சம்பாதிச்சது பூரா அக்கிரமமாக பார்க்கிறார். ಅವನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದೆಲ್ಲವೂ ಅಕ್ರಮವಾಗಿ ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. 6ாம் அதிகாரம் 10வது வசனம் 6:10ನೇ ವಾಕ್ಯ. துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினாலே சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ.
ದುಷ್ಟನ ಮನೆಯಲ್ಲಿ ದುಷ್ಟತನದಿಂದ ಗಳಿಸಿದ ನಿಧಿ ಅಸಹ್ಯಕರವಾದ ಕಿರಿಯಳತೆ ಅವು. கிரியலத்தின் என்ன அர்த்தம்? ಕಿರಿಯಳತೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥವು? வாங்கும் போது நான் முறைப்படி வாங்கிடுவேன், சண்டை போட்டு கரெக்டா வாங்கிடுவேன். ನಾವು ಕೊಂಡುಕೊಳ್ಳುವಾಗ ಅದು ವಿಧಾನ ಸರಿಯಾದ ವಿಧದಲ್ಲಿ ಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಕಷ್ಟ ಅವರು ವಾಕ್ವಾದ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சரியான அளவின்படி வாங்குவேன், ಸರಿಯಾದ ಅಳತೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இல்ல வாங்குவேன், வாங்கிக்குவேன், ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது கரெக்டான அளவுல வாங்கிக்குவேன். ನಾನು ಕೊಂಡುಕೊಳ್ಳುವಾಗ ಸರಿಯಾಗಿ ನಾನು ಅಳತೆ ನೋಡಿ ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಆದರೆ நான் யாருக்காவது கொடுக்கணும்னா, ನಾನು ಯಾರಿಗಾದರೂ ಕೊಡಬೇಕಾದರೆ அந்த அளவு கூட அது குறைஞ்ச மாதிரி வச்சுக்குவேன். ಆ ಅಳತೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ತಕಡಿಯನ್ನು ನಾನು ಏರುಪೇರಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அதுதான் ನನಗೆ ಕೊಡುವುದು ಕಿರಿ ಅಳತೆ. போட்டுக்குதா? ಕಿರಿ ಅಳತೆ அப்படின்னு என்ன அர்த்தம்? ಹಾಗೆಂದರೆ ಅರ್ಥವು நான் வாங்கும் போது 1 kg கரெக்டா 1 kg 1 கிராம் கூட குறைய கூடாது. ನಾನು ಕೊಂಡುಕೊಳ್ಳುವಾಗ 1 kg ಅಂದರೆ 1 kg 1 ಗ್ರಾಮ್ ಕಮ್ಮಿ ಆಗಬಾರದು. ஆனா நான் விற்கும் போது ಅದನ್ನು ನಾನು ಮಾರುವಾಗ அது 1 kg இருக்காது, ಅದು 1 kg ಇರುವುದಿಲ್ಲ, அதுல 100 கிராம் கம்மி இருக்கும். ಅದು 100 ಗ್ರಾಮ್ ಕಮ್ಮಿ ಆಗಿರುತ್ತದೆ, இல்ல 200 கிராம் கம்மி இருக்கும், 200 ಕಮ್ಮಿ ಇರಬಹುದು. இது துன்மார்க்கத்தினால சம்பாதிக்கிற பொருள்கள். ಇದು ದುರ್ಮಾರ್ಗತನದಿಂದ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ವಸ್ತುಗಳು. ಅವನು வேலை செய்யறான், ஆனா துன்மார்க்கமா வேலை செய்கிறான். ಆದ್ರೆ ಅವನು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ, ಅದನ್ನು ದುರ್ಮಾರ್ಗವಾಗಿ ಅವನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ. தேவன் அதை பார்க்கிறார், ದೇವರದನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவருக்கு ಅದು ಅರುವರುಪಾಯಿ ಕಾಣப்படுகிறது, ಅದು ಆತನಿಗೆ ಅಸಹ್ಯವಾಗಿ ಕಾಣುವಂತದ್ದಾಗಿರುವುದು. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, ಯೋಹಾನನ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்கே கூலிக்காக கூலியால் வேலை செய்கிறான். ಅಲ್ಲಿ ಕೂಲಿಗಾಗಿ ಕೂಲಿ ಮಾಡುವವನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ. அவன் என்ன செய்கிறான்? ಅವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? கூலிக்காக வேலை செய்யறோம். என்ன பிரச்சனை? ಕೂಲಿಗಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯು ಏನು? சம்பளம் வந்தா போதும், ಸಂಬಳ ಬಂದರೆ ಸಾಕು. அந்த பொறுப்பை அவன் சரியாக செய்யவே மாட்டான். ಆ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಅವನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. கூலிக்காரன் கூலிக்காக வேலை பார்க்கிறான், ஆடுகளை குறித்து கவலைப்பட மாட்டான். ಅವನು ಕೂಲಿಗಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನೆ, ಕುರಿಗಳನ್ನು ಕುರಿತು ಅವನು ಚಿಂತೆ ಪಡುವುದಿಲ್ಲ. இது யாரை குறித்து சொல்கிறார்? ಇದು ಯಾರನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾನೆ? ಯೇಸುವಿನ ಕಾಲದಲ್ಲಿ, ಯೇಸುವಿನ ಕಾಲದಲ್ಲಿ போதகர்களாக இருக்கிறவர்கள், ಬೋಧಕರಾಗಿರುವವರು ஆத்துமாக்களினுடைய ரட்சிப்புக்காக பத்தி கவலைப்படுவதில்லை. ಆತ್ಮಗಳ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಅವರು ಚಿಂತೆ ಪಡುವುದೇ ಇಲ್ಲ. அவங்க எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ಅವ್ರು ಯಾವುದೋ ಒಂದನ್ನು ಹೇಳಿ ಅವರು ಹೋಗುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. புரியுதா இல்லையா, ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥವಾಗಿತ್ತಾ ಇಲ್ಲವಾ, அது அவங்களுக்கு புரியும்படி சொல்லணுமே, ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥವಾಗುವಂತದನ್ನು ನಾವು ಹೇಳಬೇಕಲ್ಲ, அதை நாம செஞ்சு காட்டணுமே, ಅದನ್ನು ನಾವು ಮಾಡಿ ತೋರಿಸಬೇಕಲ್ಲ. இந்த மாதிரி அக்கறையே இல்லாமல் அவர்கள் ஏதோ ஒன்று செய்து கொண்டு போவார்கள். ಈ ವಿಧವಾಗಿ ಅಕ್ಕರೆ ಇಲ್ಲದಂತವ್ರು ಯಾವುದೋ ಒಂದನ್ನು ಅವ್ರು ಮಾಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. அவர்களுக்கு தாளந்து இருக்குது, ಅವರಿಗೆ ತಾಲಂತುಗಳಿರುವುದು, அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது, ಅವರ ಅಧಿಕಾರಗಳು ಉಂಟು. அதனால அவங்க அதை காட்டிக்கொள்ளதான் விரும்புறாங்களே தவிர, ಆದ್ದರಿಂದ ಅವರು ಅದನ್ನು ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ ಹೊರತು அந்த ಆಡುகளை குறித்து உண்மையா அது மேய்ந்ததா, பசியோடு இருக்குதா, அது வயிறு நிறைந்து இருக்கிறதா, தண்ணீர் தாகம் எடுத்திருக்கிறதா, ஒன்றையுமே கவலைப்பட மாட்டாங்க. ಅದ ಕುರಿಗಳನ್ನು ಕುರಿತು ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಮೇಯುತ್ತಿದೆಯೇ, ಅದಕ್ಕೆ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿದೆಯೇ, ಅದಕ್ಕೆ ನೀರು ಬೇಕೆ, ದಾಹವಾಗಿದೆ, ಯಾವುದನ್ನು ಅವರು ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ. இப்படித்தான் பரிசேயர்களும் சதுசேயர்களும் பண்டிதர்களும் யூத தலைவர்களும் இருந்தார்கள். ಈ ವಿಧವಾಗಿ ಪರಿಸೇಯರು, ಸದುಕಾಯರು, ಯಾಜಕರು ಮತ್ತು ಯಹೂದ ಪಂಡಿತರು ಇದ್ದರು. பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஏசாயா 1ஆம் அதிகாரம், ಏಸಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 23வது வசனம், 23ನೇ ವಾಕ್ಯ. Isaiah chapter 1 verse 23, 23 ಏಸಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ. உன்னுடைய பிரபுக்கள் முரடராகவும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்புகிறான், கைக்கூலியை நாடி திரிகிறான், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரிக்க மாட்டான், விதவியினுடைய வழக்கு அவரிடத்திலே அவங்க பக்கத்திலே வருவதே இல்லை. ನಿನ್ನ ಅಧಿಕಾರಿಗಳು ದ್ರೋಹಿಗಳು, ಕಳ್ಳರ ಗೆಳೆಯರು ಆಗಿದ್ದಾರೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಆಶಿಸಿ ಲಂಚವನ್ನು ಹುಡುಕುವವನು, ಅನಾಥನ ನ್ಯಾಯ ತೀರಿಸರು, ವಿಧವೆಯರ ವ್ಯಾಜ್ಯವು ಅವರ ಮನಸ್ಸಿಗೆ ಬಾರದು. ಇದೆல்லாம் தேவன் தோராவிலேயே ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார். ಇದೆಲ್ಲವನ್ನು ತೋರದಲ್ಲಿ ದೇವರು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಲೇವಿಯ ರಾಗத்திலே பார்க்கிறோம், ಲೇವಿಯ ರಾಗದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಯಾಜಕ ಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. மற்றவர்களை ನೀವು ஒடுக்க கூடாது, அவரிடத்தில் கொள்ளை அடிக்க கூடாது, ಮತ್ತೊಬ್ಬರಲ್ಲಿ ನೀವು ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆಯಬಾರದು, அவர்களை நீ ಕಷ್ಟಗಳನ್ನು ಕೊಡಬಾರದು. கூலிக்காரனுடைய கூலியை வேலையை வாங்கி கொண்டு அடுத்த நாள் காலையில வரைக்கும் அவனை காக்க வைக்க கூடாது.
ಕೂಲಿ ಮಾಡುವವನಿಗೆ ಕೂಲಿಯನ್ನು ನಾವು ಕೊಡದಂತೆ ನಾಳೆಯವರೆಗೂ ಅವರನ್ನು ಕಾಯಿಸಬಾರದು. கூலி வேலையை செய்கிறவனுக்கு வேலையை வாங்கி கொண்டு ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿಸಿಕೊಂಡು கூலியை கொடுக்காமல் வெயிட் பண்ண வைக்க கூடாது. ಕೂಲಿಯನ್ನು ಕೊಡದಂತೆ ಅವರನ್ನು ಕಾಯುವಂತೆ ಮಾಡಬಾರದು. எண்ணாகமத்தில் வாசிக்கும் போது ಅರಣ್ಯ ಕಾಂಡದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ கூலி எதற்கு பேசுகிறார்கள்? ಕೂಲಿಯನ್ನು ಏತಕ್ಕಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? குறி சொல்லுகிறவர்களுக்கு, ಶಾಸ್ತ್ರ ಹೇಳುವವರಿಗೆ, பில்லி சூனியம் பண்றவங்களுக்கு, ಮಾಟಮಂತ್ರ ಮಾಡುವವರಿಗೆ. பிலேயாம் என்கிறவன் தேவனுடைய ஜனங்களை சபிப்பதற்கு அவன் கூலி வாங்கி வேலை செய்கிறான். ಬಿಲೆಯಾಮ್ ಎನ್ನುವ ಮನುಷ್ಯನು ಜನರನ್ನು ಶಪಿಸುವುದಕ್ಕೆ ಅವನು ಕೂಲಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಕೆಲಸ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த மாதிரி கூலிக்காக தப்பான வேலைகளை செய்கிறது அது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் காணப்படுகிறது. ಈ ವಿಧವಾಗಿ ಕೂಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ತಪ್ಪಾದ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವುದು ಅದು ದೇವರ ಮುಂದೆ ಅಸಹ್ಯಕರವಾದಂತದ್ದಾಗಿರುವುದು, ಅಶುದ್ಧವಾಗಿರುವುದು. ஜனங்க கூலி வேலைக்கு எதுக்கு வராங்க? ಜನರು ಕೂಲಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಏಕೆ ಬರುತ್ತಾರೆ? அப்பத்துக்காக வருகிறார்கள். ಹೊಟ್ಟೆಗಾಗಿ, ರೊಟ್ಟಿಗಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. அவங்க பசிக்காக வருகிறாங்க. ಅವರು ಹಸಿವಿಗಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. ಆದರೆ அந்த வேலை செய்கிறவர்களுக்கு, ಆ ಕೆಲಸ ಮಾಡುವವರಿಗೆ நீங்கள் கூலியை கொடுக்காமல் அதை நீங்கள் வெயிட் பண்ண வச்சு அவங்களை காக்க வச்சு அடுத்த நாள் வா அப்புறமா தரேன் என்று சொல்லுவது தவறு. ಆ ಕೂಲಿ ಮಾಡುವವರಿಗೆ ಕೊಡುವಂತ ಕೂಲಿಯನ್ನು ಅವರಿಗೆ ಕಾಯಿಸಿ ಅವರನ್ನು ತಡ ಮಾಡಿ ಅವರು ನಾಳೆ ಬಾ ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವುದು ತಪ್ಪು. ஒன்று நாளாகமத்திலே பார்க்கும்போது ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ யுத்தத்துக்கு போற சோல்ஜர்ஸ் ஆளு கம்மி ஆயிட்டாக்கா, ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಸೈನಿಕರು ಕಮ್ಮಿ ಆದರೆ வேற ஒரு தேசத்திலிருந்து கூலிக்கு காசு கொடுத்து அவங்க என்ன ஹயர் பண்ணிட்டு போவாங்களாம். ಬೇರೆ ದೇಶದಿಂದ ಕೂಲಿಗೆ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஒருத்தன் இன்னொருத்தரை காட்டி கொடுக்கிறதுக்கு கூலி வாங்கி கொண்டான். ಒಬ್ಬನು ಮತ್ತೊಬ್ಬನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಕೂಲಿ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. 30 வெள்ளி ನಾಣ್ಯ, 30 ಬೆಳ್ಳಿಯ ಕಾಸುಗಳು. எந்த வேலை அவனுக்கு? ಅವನ ಕೆಲಸ ಯಾವುದು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕಾಟಿ ಕೊಡುವುದು, ತೋರಿಸಿಕೊಡುವುದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ವಿತ್ತುಟಾன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟನು 30 வெள்ளி காசு, 30 ಬೆಳ್ಳಿ ಕಾಸುಗಳಿಗಾಗಿ. ஒரு மாசம் சம்பளம், ಒಂದು ತಿಂಗಳ ಸಂಬಳವದು. ஒரு மாசம் சம்பளத்தை கொடுத்த உடனே, ಒಂದು ತಿಂಗಳ ಸಂಬಳವನ್ನು ಕೊಟ್ಟ ತಕ್ಷಣ இயேசுவை பிடித்துக்கொண்டு போட்டார். ಯೇಸುವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆತನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು. ಯೇಸು அந்த மாதிரி ஏன் செத்தாரு? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ವಿಧವಾಗಿ ಏಕೆ ಮರಣ ಹೊಂದಿದನು? ஒரு மனைவிக்காக யாக்கோபு வேலை செய்யறதுக்கு ஒத்துட்டான். ಒಬ್ಬ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಯಾಕೋಬನು ಕೆಲಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಂದನು. ಅದು அடுத்த வாரத்துல படிப்போம். ಅದು ಬರುವ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. நீதிமொழிகள் 31 அதிகாரம், ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 31ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனம் சொல்லுகிறது, 10ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? ಗುಣವಂತಿಯಾದ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವವನು ಯಾರು? அவளுடைய விலை, ಆಕೆಯ ಬೆಲೆಯು முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ಬೆಲೆ ಮುತ್ತುಗಳಕ್ಕಿಂತಲೂ ಬೆಲೆ ಬಾಳುವಂತದ್ದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனைவியை ஒருவன் திருமணம் செய்வதற்காக, ಒಬ್ಬ ಹೆಂಡತಿಯನ್ನು, ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಮದುವೆ ಒಬ್ಬನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ எவ்வளவு விலை வேணுமானாலும் கொடுக்கலாம். ಎಷ್ಟು ಬೆಲೆ ಬೇಕಾದರೂ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಅವನು ಬರುತ್ತಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಏನ್ ಸತ್ತಾರன்னு தெரியுமா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏಕೆ ಮರಣ ಹೊಂದಿದನು ಗೊತ್ತುಂಟೆ? விலையேறப்பட்ட தன் ரத்தத்தை சிந்தினார், உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்குவதற்கு. ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದನು, ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಂಡುಕೊಂಡನು. எகிப்திலே ஜனங்கள் இருக்கும்போது, ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಜನರಿರುವಾಗ வேலை பார்த்தார்களா? ಕೆಲಸ ಮಾಡಿದರೆ? ஆமா, ಹೌದು. விருப்பப்பட்டு வேலை செய்தார்களா? ಇಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದರೆ? ಇಲ್ಲ. ಹೌದಾ? ಯಾರುಪ್ಪ ಅದು? ಇಲ್ಲ. விருப்பப்பட்டு வேலை செய்யலாம்னு கேட்கிறேன். ಅವ್ರು ಇಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡೋದನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. எல்லாத்தையும் ரெண்டு தடவை சொன்னாதான் புரியுது இல்லையா? அவங்க விரும்பி விரும்பி வேலை செய்யல, வெறுத்து வெறுத்து வேலை பார்த்தாங்க. ಅವರು ಇಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಲಿಲ್ಲ, ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದರು. மன கசந்து வேலை செய்தார்கள், ಮನ ಕಹಿಯಿಂದ ಕೆಲಸ ಮಾಡಿದರು. ஏன்? ಏಕೆ? அவங்களை அடிமையாக வேலை வாங்கினான் பார்வோன். ಅವರನ್ನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು, ಸೆರೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಕೆಲಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು ಪಾರೋನನು. ಆದರೆ கிறிஸ்து எப்படி கிரியை செய்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದನು? நம்மை விடுதலை செய்வதற்காக, ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. பிசாசிட்டிருந்து நம்மளை விலை கொடுத்து வாங்கி, ಸೈತಾನನ ಹತ್ರ ನಮ್ಮನ್ನು ಬೆಲೆ ಕೊಟ್ಟು ಕೊಂಡುಕೊಂಡು நம்மை விடுதலை செய்து ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ நமக்கு சுதந்திரத்தை கொடுப்பதற்காக, ಸ್ವತಂತ್ರವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ, நமக்கு நிம்மதியை சமாதானத்தை தருவதற்காக, ನಮಗೆ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ, பரலோகத்தில் சேர்ப்பதற்காக, ನಮ್ಮ பரலோகத்திலே சேர்ப்பதற்காக, ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಉನ್ನತವಾದ ದೇವனுடைய இடத்திலே சேர்ப்பதற்காக, ಉನ್ನತವಾದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ
நமக்கு அவ்வளவு விலையை கொடுத்தார். ನಮಗೆ ಅಷ್ಟು ಬೆಲೆಯನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟನು. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அவர் வாலண்டியரா வேலை பண்ணார். ಆತನು ಇಷ್ಟಪಟ್ಟು ವಾಲಂಟಿಯರ್ ಆಗಿ ಸ್ವಚ್ಛೆಯಿಂದ ಕೆಲಸ ಮಾಡಿದನು. இப்போ ಈಗ நாம் அவருக்கு செய்கிற வேலை, ನಾವು ಆತನಿಗೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಕೆಲಸವು எப்படி வேலை செய்கிறோம்? ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇವೆ? நம்மை அவர் ரத்தம் சிந்தி விலை கொடுத்து சம்பாதித்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಆತನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಕ್ರಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡನು. ಸಾರಿ, ಸಂಗೀತಂ 74:2, 84:2, ಕೀರ್ತನೆ 84:2. 74:2. ಯೆಹೋವನ ಆಲಯದ ಅಂಗಳಗಳಲ್ಲಿ ಸೇರಬೇಕೆಂದು ತನ್ನ ಆತ್ಮವು ನನ್ನ ಆತ್ಮವು 74 ಸಾರಿ 84. எஸ், அப்போஸ்தலர் 20:28. 20-28 அப்போஸ்தலರ ಕೃತ್ಯಗಳು. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இதுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சபையை ஆகிய உங்களையும் என்னையும் அவர் சம்பாதித்துக் கொண்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವರಕ್ತದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಆತನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡನು. ஒரு பொண்டாட்டிய ಹೆಂಡತಿಯನ್ನು ಸಂಗಾತಿಯನ್ನು சம்பாதிக்கிற மாதிரி ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತೆ இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் வேலை செய்து நம்மை சம்பாதித்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆತನ ಕೆಲಸ ಮಾಡಿ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡನು. இப்ப நாம் அவருக்கு என்னவாயிட்டோம்? ಈಗ ನಾವು ಆತನಿಗೆ ಏನಾಗಿದ್ದೇವೆ? ஆமென், ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னட்டி? ಏನಾಂಟಿ? பொண்டாட்டி, ಹೆಂಡತಿ, ಮೊದಲಗಿತ್ತಿ. ಮೊದಲಗಿತ್ತಿ. அப்ப அவர் நமக்கு யாரு? ಆತನು ನಮಗೆ ಯಾರು? ಮೊದಲಿಂಗನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் இப்ப ஒரு பாடலை பாடி முடிக்க போகிறேன். ನಾವು ಒಂದು ಕೀರ್ತನೆ ನಾಡಿ ಮುಕ್ತಾಯ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. அப்படியே நின்ற வண்ணமாக நாம காணிக்கையை செலுத்துவோம். ನಾವು ನಿಂತ ಪ್ರಕಾರ ಬಗ್ಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ನಾವು ಸಮರ್ಪಿಸುವ.